மாட்டேன். நான்லாம் போய் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன். அந்த பொண்ணு அடிச்சிடும். ஐயோ! அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வழியே இல்லையா? என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா? ஏன்னா எனக்கு எப்படியாச்சும் என்னோட க்ரஷ் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஐ திங்க் என்னோட மேவரிக் ஃபேமிலிலேருந்து யாரோ பேசின மாதிரி கேட்டுச்சு. ஐ கேன் ஹியர் எஸ் we can do it. ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். நாம லவ் பண்ணுற பொண்ணு, அதாவது நம்மக்கிட்ட க்ரஷ், அவளுக்கும் நம்ம மேலே க்ரஷ் இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு மட்டும் சொல்கிறேன். எல்லா பொண்ணுக்குள்ள இந்த ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்ல, நிறைய 10-15 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்க இந்த ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்ல. அந்த ஒன் கேர்ள் உன்னோட லைஃப்பில் இருக்குன்னு நினைக்கிற கேர்ளுக்கு அந்த பொண்ணே உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண நினச்சின்னா நான் இன்னைக்கு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணினா லைக் இஃப் யூ டூ இட், நான் சொல்லுங்கிறது இல்லை, ஷீ வில் பி யோர்ஸ். லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. Number 1, build your social media. One of the best, sneakiest ways னே சொல்லுவேன். See, இந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டிலையோ சரி, இந்தியாவிலையோ சரி, ஸோ நேரில் போய் பேசுறது அவ்வளோ இட்ஸ் நாட் ஈஸி. எடுத்தோடனே டக்குன்னு எடுத்தோடனே அப்படியே புஷ்பானத்தை அப்படி பண்ணுறது அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சோஷியல் மீடியாவில் தான் இந்த கேம் ஆரம்பிப்போம். ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் உன்னோட க்ரஷ் கிட்ட பேசிட்டே இருக்க, அந்த பொண்ணுக்கு உனக்கு க்ரஷ் இருக்குன்னா பில்ட் யுவர் சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியா ரொம்ப மெச்சோர்டாக பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி பாரு. குட் ஹைலைட்ஸுக்கு வந்து நல்ல நல்ல ஃபோட்டோஸ். சிம்பிள் மேன், பின்ட்ரெஸ்ட்டுக்கு போ, ஹைலைட்ஸுக்கு தேவையான எல்லா ஐகான்ஸும் அதில் கிடைக்கும். ஸோ ஈவனான ஐகான்ஸ் எடுத்து வை, நல்ல பயோ, நல்ல ஃபோட்டோ, பர்ஃபெக்ட் ஃபோட்டோ. சும்மா வந்து ஈகோயிஸ்டிக் கேப்ஷன்ஸாக வச்சுக்காது. இஃப் யூ ஆர் பாண்ட் டு மீ ஐ எம் திஸ், இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட், இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு பதிலாக நல்ல நல்ல கேப்ஷன்ஸாக பாசிட்டிவிட்டியாக சூப்பராக போட ஆரம்பிச்சிக்கோ, ரிலேட்டபிளாக போட ஆரம்பிச்சிக்கோ. இந்த சோஷியல் மீடியா கேமில் நீ ஸ்ட்ராங் ஆகிட்டினாவே ஆல்மோஸ்ட் 80% you are done, you are good to go. You are good to go, man. Let's roll the next point. Number 2, be arounder. So அவங்க கூட இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருங்க. அதை அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. லைக் அப்படியே தொங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் தொங்கலாம் தேவையில்லை. தட்ஸ் நாட் அ பிக் டீல். இந்த டீனேஜில் அப்படியே போய் தொங்கி போகணும் அப்படிங்கிறதுலாம் யூ ஹேவ் அ லாங் லைஃப், லாங் வே டு கோ. ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிறதுக்கு உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவங்க கூட இருக்கிறதுக்கு உனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறத ஏதோ ஒரு வழியில் இன்டைரக்டாக சொல்லியா தரணும். மேவரிக் ஃபேமிலியிலேருந்து லைக் ஈஸியான வேஸ்லாம், சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க கூட இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். சி, எக்ஸ்ப்ரெஸிங் தட் will make her like you. மற்ற பசங்களோட உங்களுக்கு வந்து லைக் into 1000, 10,000, 20,000% அதிகமாக பிடிக்கும். தட்ஸ் வாட் யூ வாண்ட், ரைட்? அது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ அவங்க கூட இருக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இன்டெரக்டாக டேரெக்டாக கிடையாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மேவரிக் ஃபேமிலி ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வி ஆர் க்ரோயிங் இன் அ ஃபாஸ்ட் பேஸ். அண்ட் இந்த வீடியோக்கு நான் ஒரு 7,000 லைக்ஸ் வைக்கிறேன். ஸோ 7,000 கூட கொடுக்கலன்னு எப்படி மேவரிக் ஃபேமிலி வந்துட்டு யூ ஹாவ் டு கிவ் இட். இவ்வளோ வியூஸ் போய் நம்ம வந்து 7,000 லைக்ஸ் இல்லைன்னா ஐ ஹோப் யூ வில் கிவ் இட். Number 3, tell her secrets. அப்படிலாம் கிடையாது. ஸோ குட்டி குட்டி சீக்ரெட்ஸ் கூட கேர்ள்ஸுக்கு வந்து பெரிய சீக்ரெட்ஸாக தெரியும், பெரிய விஷயமா தெரியும். ஸோ உங்கள்கிட்ட இருக்க குட்டி குட்டி சீக்ரெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அவங்க கூட நீங்கள் சீக்ரெட் ஷேர் பண்ணும்போது அந்த பாண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். நம்ம கூட மட்டும்தான் இப்படி இருக்கான், ஸோ நம்ம கூட மட்டும்தான் தட் காய் அந்த பையன் இருக்கான்லடி, என் கூட மட்டும்தான்டி உன்னோட எல்லா சீக்ரெட்ஸும் என்கிட்ட சொல்லுவான்டி. அந்த மாதிரி சொல்லும் போது தட் சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபிசிக்கலாக நம்ம இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோங்கிறதோட அந்த பொண்ணுக்கு க்ரஷ் ஜோனில் வந்த பிறகு அந்த சீக்ரெட்ஸ்லாம் சொல்லி கொஞ்சம் இந்த பாண்ட் கிரியேட் பண்ணிட்டேன்னா ஃபெவிகால் ஒட்டி போட்டு ஓட்டின மாதிரி, ஃபெவிக்விக் ஓட்டின மாதிரி ஓட்டிக்குவேன். யூ ஆர் ஆன் த பாயிண்ட் மேன். லைக் யூ ஆர் ஆன் த பாயிண்ட்னா தப்பாக எடுத்துக்காத மேன், தப்பாக எடுத்துக்காத. யூ ஆர் ஆன் த பாயிண்ட்னா அந்த க்ரஷ் ஜோன்லேருந்து லவ்வருக்கு போகிறதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு நீ போயிட்டே அப்படின்னு அர்த்தம். எப்பயுமே தப்பாக புரிஞ்சிக்கூடாது. நோ. Number 4, make her do your works. அதாவது இந்த மாதிரி நான் டைரி மில்க் தெரியும், எனக்கு அந்த ஒர்க் தெரியும், ப்ளீஸ் டி, ப்ளீஸ் பண்ணித்தாமா. டி போடுறது வந்து சப்போஸ் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க, இல்லைனா டி போடாதீங்க. பிகாஸ் கேர்ள்ஸுக்கு ரொம்ப டி போட்டு கூப்பிட்டா பிடிக்காது. லைக் அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளார நீங்கள் நுழையிற வரைக்கும் டி போட்டு கூப்பிட்டா ஆப்வியஸாக பிடிக்காது, ரொம்ப கோவம் வந்துடும். ஆனால் ப்ளீஸ்ப்பா பண்ணி கொடுப்பா, ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ் இந்த மாதிரி லைக் அந்த என்ன சொல்கிறது, இன்னசென்ஸ், அந்த ஒரு இன்னசென்ஸ் வந்து அவங்களோட ஒர்க் பண்ணும்போது, அதாவது பண்ணி கொடு, இது பண்ணி தெரியாப்பா இன்னைக்கு, ஸோ நான் இது ஒன்று பண்ணி இந்தப்பா சாக்லேட் அப், இந்த மாதிரி சின்ன சின்ன கெஸ்டர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி உங்கள் ஒர்க்ஸ்லாம் அவங்க பண்ண வச்சிங்கன்னா ஷி வில் கெட் டு நோ அபவுட் யுவர் லாட். அதுக்காக நிறைய பேச ஆரம்பிப்பீங்க. அதுக்காகவே கொஞ்சம் கான்வர்சேஷன்ஸ் போகும். கான்வர்சேஷன்ஸால் லைக் அப்படியே ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிட்டே போகும். அந்த தந்தன அப்படின்னு பில்ட் ஆகிட்டே போகும். ரொம்ப லூஸ் மாதிரி வர மேவரிக் பண்ணிகிட்டு இருக்கேன்ல.
இருக்குடா மேவரிக்கு, எவனா ஒருத்தன் உன்னை வந்து செய்ய போகிறான், எவன் தெரியல, பார்த்துக்கலாம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இது பண்ண மாட்டோமா. நம்பர் 5, மேக் ஹர் ஜெல்லஸ். அதாவது உங்ககிட்ட இருக்க குவாலிட்டிஸால கொஞ்சம் ஜெல்லஸாக இருக்கவே. மற்ற பொண்ணுங்களோட க்ளோஸாக பழகுனா தப்பான இன்டென்ஷனில் இல்லை. ஸோ நீ வந்து ஒரு டிமாண்ட் பர்சன், அதாவது நீ ஒரு ஹை டிமாண்டில் இருக்கிற மாதிரி காட்டிக்கோ. கேர்ள்ஸ் கிட்ட மட்டும் இல்லை, உன்னோட ஒர்க்ஸில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க, ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்க அப்படிங்கிறத அவளுக்கு தெரிவிச்சுக்கிட்டே இரு. லைக் நீ வந்து ரொம்ப டிமாண்டடான பர்சன், உனக்கு வந்து லைக் எப்படி சொல்லலாம், லிமிட்டெட் எடிஷன் பாய் மாதிரி இருக்க கற்றுக்கோ. ஸோ மேவரிக் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே லிமிட்டெட் எடிஷன் தான், நான் சொல்லுங்கிறதே இல்லை. வி ஆர் ஆல் லிமிட்டெட் எடிஷன்ஸ், லைக் ஸ்பெஷல் பர்சன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஜெல்லஸாக இருக்க அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே க்யூரியாசிட்டி அதிகமாக, நம்ம மற்றவங்க சொல்கிறதுமே நாம் சொல்லிடணும், இல்லைப்பா அந்த பையனை மிஸ் பண்ணிடக்கூடாது, இல்லைடி அவன் she's like this thing or that thing. So இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்களே உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்றதுக்கு சின்ன சின்ன ஸ்பார்க்ஸ் அமையறதுக்கு எக்கச்சக்கமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. And that's it for today boys. இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். Until then it's bye from your Maverick. Tada, bye bye, take care and it's a peace out baby, peace out.